ஜோதிடத்தில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாக இருக்கும் சனி கிரகம் நிதியின் கடவுளாகவும் பலன்களை தருவார் என்றும் கருதப்படுகின்றது. சனிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு சுமார் 2.5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் மீண்டும் குறித்த ராசிக்கு வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆகுமாம். சனி தற்பொழுது கும்பத்தில் இருக்கும் நிலையில் சேஷ ராஜயோகம் உருவாகியுள்ளது. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசியை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம். சனி தேவர் துலாம் ராசியில் உச்சம் பெற்றுள்ள நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சேஷ ராஜயோகம் வாழ்க்கையில் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உங்களின் வேலைகள் நிறைவேறும். நிதி ஆதாயத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் இருக்கும். அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். விருச்சகம். சேஷ ராஜயோகம் காரணமாக நிதி நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் காண்பார்கள். நிதி ஆதாயத்திற்கான சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவார்கள். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கும்பம். அதிர்ஷ்டம் குறைவில்லாமல் இருக்கும். உங்கள் பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நல்ல உதவிகள் கிடைக்கும். வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் மூத்த உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.